வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க, அதில் பணியாற்ற திறமசாலிகளா தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 22,56,000 மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு. பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில இந்த திட்டம் முதல்வனா ஆக்கி வருது. இதுதான் விடியல் ஆட்சி. அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தினமும் பஸ்ல போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.